உன்னருகில் இந்த அப்பனானவன் இந்த வேளனில் நான் வந்து இருக்கும்போது இனி என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கிவிட முடியாது. உனக்கு தேவையானதை நீ நேசித்த உறவைத்தான் முன்வசமாக்க வந்திருக்கின்றேன். பெரிதல் வந்து விட்டதோ என்று கலங்கிக் கொண்டிருந்த விஷயத்தில் இப்பொழுது நல்ல புரிதலோடு உனக்கான சத்திய வாக்கினை தர வந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் என் குழந்தைகள் எவ்வளவு பாரத்தை சுமப்பார்கள் என்று. நீ மனம் தளராமல் என்னையே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் போது உனக்கு வேண்டியதைத்தானே உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன். உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிடப் போவதே கிடையாது. கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் தாண்டி நீ உனக்கான வாழ்க்கை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். அவர் உன்னருகில் இருந்தால்தான் உனக்கான வெற்றியை பெற முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான சந்தோஷமான செய்தியோடு தான் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றேன். மாற்றங்களை தேடி வரும்போது சில ஏற்றங்களும் இறக்கங்களும் இங்கு மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை உன் வாழ்க்கையின் தேடலே உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. கண்டிப்பாக நீ என்னை நம்பியதற்கான பலனை உனக்கு நான் கொடுக்காமல் போவதே கிடையாது. வருகின்ற விஷயத்தை நினைத்து நீ மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே. யார் வருவாரோ என்று எண்ணிக் கொள்ளாதே. உனக்கான ஒருவரைத்தான் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உன் உதவியை செய்வதற்கு அவரை அனுப்பி வைத்திருக்கும் போது நீ எதற்காக அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றார்? உனக்கு உதவி செய்வதற்காக மட்டுமல்ல, உன் வாழ்க்கை துணையாகவே அவர் வந்து கொண்டு இருக்கும் போது, உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் மருந்தவே வேண்டாம். எங்கு சென்றாலும் என்னிடத்தில் உனக்கானவர் உன் நலனை பற்றியும் உன் அக்கறையை பற்றியும் மட்டும்தான் விசாரித்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவரை உன்னை விட்டு விலகச் செய்து விடுவேனா என? இல்லைதானே என் பிள்ளையே? உன் மனதோடு இருக்கின்ற கவலையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்கானவரை மட்டுமே நீ கருத்தில் கொள். உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த அப்பன் நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே. உனக்கான விஷயத்தை நான் ஒரு நிமிடத்தில் மாற்றித் தருவதற்கு ஆகும்போது நீ எதை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? யாரும் இல்லையே என்று நினைக்கின்ற பட்சத்தில் உன் நேசித்தவர் உன் அருகில் வந்து உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காக வந்திருக்கும் போது உன் மனதை நீ களங்கம் அடித்துக் கொண்டிருக்காதே. வருவது நானாக இருக்கும் போது வெற்றியும் உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது. பொழுது உன் சாய்தேவனானவன் நீ கேட்ட விஷயத்தை கேட்டபடியே கேட்ட தருணத்திலே தருவதுதானே மிகச் சரியானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வரத்தை தான் என் பிள்ளைகளுக்காக 2 பெருமகிழ்ச்சியோடு நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, முதலாவதாக உன் உயிரினும் மேலான உறவை எப்படியாவது என்னிடம் கொண்டு சேர்த்து விடுங்கள் அப்பா என்று சொன்னார் அல்லவா? என் துணை என்னிடத்தில் இருந்தால்தானே என் வாழ்க்கையின் அர்த்தம் எனக்கு கிடைக்கும். என் துணை என்னை பற்றி புரிந்து கொண்டால்தானே என் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். எத்தனையோ பேரை நான் கடந்து வந்து கொண்டு இருக்கையிலும் எனக்கு பிடித்தவர் என் அருகில் இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை அங்கு உயர உயர சென்று கொண்டிருக்கும் என்று என்னிடம் சொன்னாய். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பயணம் ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே. உன் உயிரினும் உறவானவரை வேறு ஒருவர் இங்கு அவர் வசப்படுத்தி கொண்டு இருக்கின்றாரோ என்று நினைக்க வேண்டாம். இந்த பிரிதல் கூட உனக்கான நன்மையான விஷயம்தான் என்று எடுத்துக்கொள். ஏன் இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்த பிரிதலில் நீ உன் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்திற்குத்தான் அழைத்து செல்ல போகிறாய். எப்படி தெரியுமா என் தங்க பிள்ளையே? உன் வாழ்க்கையின் புரிதலாக நான் மாற்றுவதற்காக எல்லா வகையிலும் உனக்கு நான் உதவி புரிந்து விட்டேன். அதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் உனக்கு பொட்டு பொட்டு வைக்கும் போது நீ எதை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நீ ஏதோ ஒரு அறிகுறிகள் நமக்கு தோன்றிக் கொண்டு இருக்கின்றதே, இதுவெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா என்று நினைக்கின்ற இந்த பட்சத்திலே நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகளை கொடுத்து கொண்டே இருப்பேன்.
அது என்னுடைய வாசகமாக இருக்கலாம், என்னுடைய உருவமாக இருக்கலாம், என்னுடைய இந்த நம்பிக்கையான வார்த்தைகளாக கூட இருக்கலாம். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நேரடியாக உனக்கு களத்தில் வந்து நான் உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணத்தான் போகிறேன் என்ற தன்னம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கும்போது நீ கண்ட கனவுகளை பற்றியெல்லாம் கலங்காதே. அந்த கனவுகளை மெய்ப்பட வைப்பதற்கு நீ முயற்சியும் தன்னம்பிக்கையும் இழக்காமல், அங்கு உன் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் கடமையை மட்டும் செய்து கொண்டு இரு. கடமைக்கு செய்து விடாதே என் தங்கமே. வெற்றிக்கும் தோல்விக்கும் அதுதான் சின்ன சின்ன வித்தியாசத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் எப்பொழுதுமே தோல்வியை மட்டும்தான் அங்கு அடைந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் தவறு வேறு எங்கேயோ இல்லை, உன்னிடத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீ ஒரு செயலை செய்யும் போது விருப்பப்பட்டு ஆத்மாத்ம உணர்வோடு இது எனக்கான வாழ்க்கை, இது எனக்கான போராட்டம்தான், ஆனால் நான் விரும்பியதை அடைவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து விட்டால் அதில் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி போராட்டமாக இருக்கின்றதே, பார்க்கலாம் என்று நினைத்துவிட்டு கடமைக்கு அந்த விஷயத்தை செய்து விட்டால் உன் வெற்றியும் அங்கு தோல்வியும் அங்கு கேள்விக்குறியாகத்தான் நடுத்தரத்தில் இருந்து கொண்டு கிடக்கும் என் தங்கமே. அதனால் நான் சொல்வதை கவனமாக எது எப்படி செய்தாலும் என்ன செய்தாலும் உன் உள்ளுணர்வோடு நீ அதை செய்து கொண்டு இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி கிடைப்பது அங்கு சாத்தியமாகிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக நம் சாய் தேவன் நமக்கு என்ன தரப்போகிறார், இந்த சீரடிநாதன் நமக்கு என்ன தரப்போகிறார் என்றுதானே நீ கேட்கின்றாய் என் தங்கமே. நீ வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒன்றுதான், ஆனால் அதை அளவோடு நீ வைத்து கொண்டால் இன்னும் அதிகமான அன்பையும் பெற முடியும், இன்னும் அதிகமான வாழ்க்கையில் அங்கு மிக பெரும் மாற்றத்தையும் உன்னால் அடைய முடியும். உன் பண பற்றாக்குறையை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயோ அங்கு பணம் இல்லை, பேரில்லை, புகழ் இல்லை என்று அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றாய். நான் தான் நீ உதவிக்கரம் நீட்டுகையில் உதவியை கொடுத்து கொண்டே தானே இருக்கின்றேன். பணம் இல்லை என்று சொல்லும் போதெல்லாம் என்னுடைய நாணயத்தை, என்னுடைய பைசாக்களை உனக்கு பரிசளித்து கொண்டே தானே இருக்கின்றேன். அதை வைத்து கொண்டு அதில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இரு. இல்லாத ஒன்றிற்காக ஏக்கம் பெறுவதை விட இப்பொழுது உன் கையில் என்ன இருக்கிறது, எதற்காக இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார் என்பதை சிந்தித்து நிதானமாகவும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையின் வெற்றியே நான் தருவதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீ நினைத்தது நினைத்த மாதிரி தான் பழிக்கப் போகிறது. யாரோ ஒருவர் அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார் என்றெல்லாம் உன் வழித்தடத்தையும் நீ மாற்றிக்கொள்ளாதே, உன் கொள்கையையும் நீ மாற்றிக்கொள்ளாதே. உன் கொள்கையே நான் உனக்காக தந்ததுதான், அதில் எந்த மாற்றமும் இங்கு கிடையாது. இதில் இப்படித்தான் நீ பயணம் செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையை நீ இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நான் சொல்லிக் கொள்ளும் போது நீ ஏன் அங்கு எதையோ நினைத்து தாண்டி சென்று கொண்டே இருக்கிறாய்? உன்னை நான் எப்படி தடங்கள் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு மட்டுமல்ல இறுதி வெற்றிக்கு அழைத்து செல்ல போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். வெற்றியின் கிரீடத்தை இந்த சாய்நாதன் கையில் வைத்துவிட்டு அங்கு என் செல்ல பிள்ளைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ எப்பொழுது வருவாய் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு முறை நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டுவிட்டு உன் செயல்களை செயல்படுத்தி பார் என் தங்கமே. நீ வெற்றி மேல் வெற்றி பெறும் அந்த ராஜ யோகத்தை பெறத்தான் போகிறாய். நினைத்த காரியத்தில் தடங்கல்களும் தடையூறுகளும் இடைஞ்சல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. என் போதாத காலம், எனக்கு கிரகம் சரியில்லை என்று உன் முயற்சியினை விட்டு விடாதே. உன் முயற்சியை தடுப்பதற்குத்தான் அந்த
அந்த சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கிரகங்களும் விதி செய்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய தைரியத்தையும் திடத்தையும் அறிவையும் ஞானத்தையும் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருப்பது சத்தியம்தான். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த அப்பனானவனும் உன்னோடு சேர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, என் முயற்சியும் உன் உழைப்பும் சேர்ந்து இப்பொழுது பேரதிர்ஷ்டத்தை உனக்கு அருள்வதற்காக வந்து இருக்கின்றேன். இனி நேசித்த உறவானவரும் உன்னை தேடி வரத்தான் போகிறார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.